ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் கணேச சதுர்த்திக்கு மோதக் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்டிகை கிட்டக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இது செஞ்சேன். நான் 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி, தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு இது தண்ணி கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம 1 கப் அரிசி மாவை கொஞ்சம் வறுத்துக்கணும். இது ரொம்ப மணலாக வதக்க வேண்டாம். ஒரு ஈரப்பதம் போகிறோட இது மாமூல் அரிசி மாவு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொட்டி சுடுறமே அந்த அரிசி மாவு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சமாக சூடு ஏறினா போதும், அந்தளவு வதக்கினா போதும். பாருங்கள், தண்ணி வச்சு தண்ணி நல்லா சலசலன்னு நல்லா கொதிக்குது. இப்போ வறுத்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணினா நம்ம அரிசி ரொட்டி தட்டுறதுக்கு மாவு பிசிறோமே அதோடு கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் இறுக்கமாக இது வரணும். அதுக்கு தான் 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கட்டி முட்டிலாம் கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இது ஆற போடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறுறவளோ நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 கப்போட துருவிய தேங்காய் நம்ம ஈரப்பதம் போகிறவருக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிறது வேணாம், ஈரப்பசை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஆனால் போதும். இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸு. பாதாம், பிஸ்தா, கோடம்பெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து இது மாதிரி வறுத்துக்கலாம். அது கூட வெல்லத்தை சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். தேங்காயில் ட்ரை ஃப்ரூட்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதுக்கு வறுத்து வச்ச வெள்ளை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற போடலாம். பாருங்கள், மாவு இது ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே கெட்டி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைங்க. இல்லைனாக்கா இதே போதும்னா இப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் நெய் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மோதக் மோல்டு இருக்குது. அதில் நான் நெய்யை க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸோட ஒரு மாவு எடுத்துகிட்டு சுத்தூர அப்ளை பண்ணோம். இது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு சுத்தூர மாவு அப்ளை பண்ணிவிட்டு இது தேங்காய் பூரணம் அது உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் விரலில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க, இல்லை எண்ணெய் தடவிக்குங்க. இது பாருங்கள், நல்ல மாதிரி இது சுத்தூர ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே தேங்காய் பூரணம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு அழகான மோதக் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பீஸை காமிக்கிற பாருங்கள். சைடில் மாவு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தேங்காய் பூரணம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு தட்டை மாதிரி தட்டிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் அழகாக அந்த மாதிரி மோதக் ஷேப் வரும். இந்த கொழுக்கட்டை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளையாருக்கு உகந்ததுன்றதுனால பிள்ளையாருக்கு செஞ்சு படைச்சாச்சு. இது இப்போது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணோம். அதனால நான் ஸ்டீமரில் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த ஸ்டீமரில் இது ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டீம் பண்ணி எடுத்த உடனே 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஆற போட்டுட்டு தான் எடுக்கணும், இல்லை அடியில் ஒட்டிக்கும். கொஞ்சமாக நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீமரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாலில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா டெக்கரேஷனுக்காக 3 ஸ்பூனு பால், அதில் ஃபுட் கலரு. பாருங்கள், ஆறிடுச்சு. பிளேட்டில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். சுட சுட மோதக் ரெடி ஆகிடுச்சு. பிள்ளையாருக்கு வச்சு படைச்சி நம்ம சாப்பிடலாம். இது மேலே கொஞ்சமாக ஒரு ட்ராப்பாக நம்ம இந்த எல்லோ ஃபுட் கலரை சும்மா ஒரு ட்ராப் மட்டும் விட போகிறோம். இதுக்கு மேலே சாஃப்ரான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஒயிட், எல்லோ, ரெட்டுன்ற இது காம்போவில் இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கட்டுமேனு அது மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு ஸ்டிக் மட்டும் இது மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சு வைக்கணும். பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. பிள்ளையாருக்கு படைச்சி வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மோதக்கு நல்லா வெந்திருக்கு. உள்ள ஸ்டஃபிங்கோடு பார்க்கவே அழகாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.